வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நாம் கடகராசி என்பர்களுக்கு சனி பகவானினுடைய பயிற்சி. சனி பயிற்சின்றது முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம். சனி பயிற்சி ஆகிட்டாலே நம்மளுக்கு வாழ்க்கை விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு எல்லாருமே, எல்லா ராசி என்பர்களுமே நினைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். அதை எதிர்நோக்கி தான் எல்லாருமே பயணிச்சிட்ருப்பாங்க. இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, அடுத்த வருஷம் ஆகிடும். இப்படி நம்ம அதனுடைய காலத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அதில் அதை நெருங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த கடகராசி என்பர்களுக்கு திருக்கணிதப்படி அந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா அஷ்டம சனி முழுமையாக நீங்க போகுது. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ ஆக்கிரமிப்புகள், எவ்வளவோ மனசு ஒரு நிலைப்பாடாக இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏண்டா வாழ்கிறோம் வாழ்க்கை? ஏன்னா ஏற்கனவே இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்னாலே சொல்லவே வேண்டாம். மனசை போட்டு ரொம்ப நெகட்டிவாக எதிர்மறையாக இது ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுச்சுன்னா இது இப்படி ஆயிடுமா அப்படின்னு மனசை போட்டு ஒரு நிலை இல்லாமல் ஒரு குழப்பப்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனியின் பொழுது முடிய போகுது. ஒரு எப்படி நம்ம ஒரு விடியலை நோக்கி, அதாவது ஒரு சூரிய உதயமாகும் போது காலை எந்திரிக்கும் போது நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் 30 மார்ச் எப்போ வரப்போகுது, நமக்கு அதிலிருந்தே விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் எல்லாருமே காத்துட்ருக்குறீங்க. உறுதியாக ஒரு 100% வாய்ப்புகளோடு இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த தருணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 29 மார்ச்லேருந்து அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் அந்த சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிக அருமையான ஸ்தானத்திலேயே முக்கியமான ஸ்தானம் பார்த்திங்கன்னா பாக்கிய ஸ்தானம் தான். இந்த பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தொழிலில் இருந்த நலிவடைந்த நிலைகள், வீழ்ச்சியான ஒரு தருணங்கள், கடன் அதிகரித்து அந்த கடனால தன்னுடைய வாழ்க்கையவே முறிச்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்த கடகராசி அன்பர்கள் எல்லாருமே எழக்கூடிய ஒரு தருணம். எப்படியோ என் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுதுக்கு நான் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு 100% வரக்கூடிய ஒரு நேரம். யாருமே கவலைப்படாதீங்க கடகராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கு இந்த கிரகங்கள் ஒரு ஒத்துழைப்போடு, அந்த கிரகத்தினால முடிந்த ஒரு ஒத்துழைப்புகள் கிடைக்க தான் போகுது. ஏன்னா தெய்வ அருள்ன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு முழுமையாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. எங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் பலன்களில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மாற்றங்களில் உங்களுடைய தெய்வ அருள் தாங்க உங்களை கூட வழிநடத்தி செஞ்சு போய்கிட்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில். ஏன்னா அந்த தெய்வ அருள் இருக்கிற வரைக்கும் அந்த சனியினுடைய தாக்கங்கள் யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. வேலை சம்பந்தமாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசாச்சு மேடம், இப்போ போய் எனக்கு வேலை போயிருக்குது, இந்த கம்பெனியில் நான் 10 வருஷமாக வேலை பார்த்தேன், அந்த வேலை பார்த்த இடத்துல இருந்து என்னை வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன், எந்த தவறுமே செய்யலை, கூடி இருக்கிறவங்கனால எனக்கு இந்த பிரச்சனை. அது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படி அங்கே ஒரு கெட்ட தசாபுத்தி நடந்திருக்கும், உங்களுக்கு இப்போ கோச்சார நிலவரப்படி அஷ்டம சனி நடந்திருக்கு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு அந்த தெய்வம் கூட இருக்கும். அதனால நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் இப்படியெல்லாம் வேலையை விட்டுருக்குறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு இன்னுமே வேலை கிடைக்குமா, நான் யார்கிட்ட போய் வேலையை தேடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மலப்பாக இருக்கும் சில பேருக்குலாம். நம்ம இந்த வயசில் போய் என்ன போய் வேலை தேட போகிறோம்,
இந்த வயசில் போய் நம்ம எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம்? மாத வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இதே குழப்பம்தான் கடந்த 2.5 வருடங்களாக. எப்போவோ வேலையை விட்டுருப்பீங்க, வேலையும் கிடைச்சிருக்கும், ஆனால் அதில் ஒரு நிம்மதியின்மை, ஒரு நல்ல வேலை பார்த்து இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோமே, எப்படி கிரகங்கள் நமக்கு இவ்வளோ அனுமதிச்சுது அப்படின்னு தெரியாமலே, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வேலையை விட்டுருப்பீங்க நிறைய பேர். இதெல்லாமே இந்த அஷ்டம சனியின் பொழுது தான். இப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் தொழிலை அப்படியே மூடிட்டீங்க. என்ன செய்கிறதுனே தெரியல மேடம். ஒரு பக்கம் உணவு தொழில் செஞ்சேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில் பண்ணேன், எவ்வளவோ நானும் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு எந்த இடத்துலையும் வருமானம் வரல. இந்த கடனால் தலைமறைவாகலாம் ஆகக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் என்ன ஒரு சின்னதாக முயற்சிகள் செஞ்சாலும், ஏன்னா கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை எப்படி அப்படின்னா, ஒன்றுமே படிக்காதவங்க ஒன்றுமே செய்யாதவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருந்தும் நம்மளுடைய திசா புத்தி, நம்மளுடைய கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை நம்மளை கீழே தள்ளி விட்றோம். அந்த அளவுக்கு தான் அந்த கிரகங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதனால் கடகராசி என்பர்கள் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். இங்கே திறமைக்கும் ஆற்றலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய நேரம் நல்லா ஆக போகுது. அந்த நல்ல நேரத்திற்கு ஈடாக தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் எப்போதுமே அம்மாவுடைய சப்போர்ட்லேயே இருப்பீங்க. அம்மாவுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னே இருப்பீங்க. கடந்த 2 வருடங்களாக அம்மாவை இழந்த துயரங்கள் நிறைய இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனித்தனியாக இருந்து யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் தொழில் முயற்சி செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் அஷ்டம சனி பொழுதே எனக்கு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா மேடம் நாங்கள் தொழிலில் எடுக்கலாமா, வேலை எதுவும் சரிப்பட்டு வரல, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், நான் எந்த தொழில் எடுத்து நடத்தலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா அஷ்டம சனியின் பொழுது நம்ம தொழிலை எடுத்து நடத்துறது அவ்வளோ ஒரு உகந்ததாக இருக்காது. அதனால நீங்கள் இப்போ அந்த தொழில் முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான 100% வாய்ப்புகள். ஒரு தொழில் செய்யணும்னா நம்மளுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதற்குண்டான மூலப்பொருட்கள் வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கு வருமானம் வேணும், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தொழில் செய்யறதுக்கு தேவை. அதனால தொழில் செய்யக்கூடிய ஒரு வசதிகளும் வாய்ப்புகளும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து 2.5 வருடங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் மெல்லமாக ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் சின்ன ஆரம்பிங்க. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அடுத்து 10ஆம் இடத்திற்கு அடுத்த 2 வருடம் கழிச்சு போகிறதுனால அந்த சனி பகவான் தொழிலில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தமாக நிறைய அவமானங்கள் மேடம். எனக்கு ஒரு திருமணம் ஆச்சு, அந்த திருமணம் ஆகி 3 மாதத்துலேயே அந்த முறிவு ஏற்பட்டுருச்சு, கருத்து வேறுபாடுகள், வரக்கூடிய கணவர் ஏதோ ஒரு தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டு நம்மளை டென்ஷன் ஆகிக்கிட்டு நம்மளை ஒரு பைத்தியம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், 1 அல்ல 2 அல்ல, பலவிதமான பிரச்சனைகள் ஆக்கிரமிப்பாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த திருமணம் சம்பந்தமான உறவுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் முதல் திருமணம் ஆகி விலகி இருந்தீங்க அப்படின்னா 2வது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம். இல்லை நான் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன், எனக்கு அந்த மாற்றங்கள் வருமா, இந்த திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. திருமணம் ஆகாமல் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு தருணம். சில பேர்லாம் எப்படி இருப்பீங்க கடகராசி என்பர்கள், எனக்கு 40 வயசு ஆச்சு, ஆனால் எனக்குன்னு திருமணம் செஞ்சுக்க நான்
நான் இது வரைக்கும் எந்த விதமான ஏற்பாடும் பண்ணிக்கல, இப்போ எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான அனைத்து ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா திருமண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு, ஏன்னா கோச்சார நிலவரப்படி 2ஆம் திருமணம், அடுத்து முதல் திருமணம், இப்படி எல்லாம் வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய தசாபுத்திப்படி வாய்ப்புகள் இருக்கா பார்த்துக்கிறது ஒரு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.